மாமருந்தே அன்மார்க்கம் தவித்தருள் அம்பலத்து நடம்செய் அருட்பெரும் ஜோதியே உலகில் திருவருள் கொள்ள சார்வீரே என்ற இந்த அற்புதமான ஞானசரியை 27வது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. பெருங்குணம் என்பது பெருந்தன்மை என்பதும் எல்லாமல்ல கடவுளினுடைய அருள் அல்லது தயவுதான் ஆகும். இந்த சுத்த தயா அருளை கடவுள் குணமாயிருந்து நம்மையும் அவரோடு இணைத்து வைத்து விடுவதாய் உள்ளதா. இதனால் இது ஒன்றே கடவுளை அடையும் உண்மை நெறியாக சுத்த சன்மார்க்கமாக கொள்ளப்படுகின்றது. இந்த நெறி பயில்வர் யாவரும் சன்மார்க்க சங்கத்தவர்களே ஆவர். சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் தயா பெருங்குணம் படைத்தவர்கள். என்னை தாங்குகின்ற அருட்பெரும் பதி ஒருவரே. சன்மார்க்க சங்கத்து அருளாளருக்கு எல்லாம் பதியாக உள்ளார். இந்த என் பதி தனி தன்மை கொண்டு இயங்குகின்ற சத்திய ஞான சபையிலே தனி தலைமை பெரும்பதியாக விளங்கி கொண்டு உள்ளார். இவர் என்னை சிறுபொழுது ஆட்கொண்டு அருள் விளக்க நல்ல வழியிலே நடத்தி சுத்த சன்மார்க்க அன்பர்களுக்கு நடுவிருக்க செய்துவிட்டார். அத்தோடு என் உரிமை நாயகனாகி என் உட்கூடி அருளமதம் பருகச் செய்தும் உள்ளார். புறத்திலே ஏற்கப்படும் புத்தேல் அதாவது தேவர் அமுதம் போல் இல்லாது அகமிருந்து என்றும் விளங்கும் அருளமுத அநேகத்தை நிரப்பிட செய்து ஆக்கையை அருட் இன்ப வடிவாகிவிட்டார் எனது நாயகன்.